6வது வருடமாக 8 திக்கும் தமிழ் பரப்பி ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வியத்தகு அட்டகாசமான காதுக்கினிய பல நிகழ்ச்சி தொகுப்போடு வானொலி வரலாற்றிலே தடம் பதித்து இதமாக உங்கள் இல்லங்கள் நாடி வரும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திரு ரவிஷானுக்கும் இன்றைய சிரேஷ்ட வானொலி தொகுப்பாளினி நிரா சுரேஷுக்கும் ஏனைய தொகுப்பாளர்களுக்கும் வர்ணப்படங்களை அளித்து வரும் ஜெர்மனி தர்ஷிக்கும் எஸ்ஆர்எஸ் வானொலியில் இணைந்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய கவிதையும் கானத்தை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த ரவிஷானுக்கு நன்றி. இந்த நிகழ்வினை எழுதி வழங்கியுள்ளார் நோத்தோட்டில் இருந்து திருமதி வதனி ஸ்ரீதரன் அவர்கள். அவருக்கு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி அன்பின் ஆரம்பம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டு இவரின் கவிதையும் கானத்தினுள் நுழைவோம். பந்தம் 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 பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் கருவறை தொடங்கி காலங்கள் தோறும் கடவுள் மாட்டிய கைவிலங்கு கருவறை தொடங்கி காலங்கள் தோறும் கடவுள் மாட்டிய கைவிலங்கு இது ஒருவரை ஒருவர் பிரிந்து விடாமல் உறவுகள் பூட்டிய கால்விலங்கு உறவுகள் பூட்டிய கால்விலங்கு பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் தகப்பன் மகளின் பந்தம் எல்லாம் பிறந்தவர் வீட்டில் வாழும் வரை தகப்பன் மகளின் பந்தம் எல்லாம் பிறந்தவர் வீட்டில் வாழும் வரை அவள் நல்லவன் ஒருவன் நாயகியானால் இல்லற பந்தம் இறுதி வரை
பந்தம் இறுதி வரை பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பந்தம் பாசபந்தம். வதனி ஸ்ரீதரன் அவர்களின் முதலாவது கவிதையாக வருவது பாசப் புனைப்புகளைச் சொல்லும் இனிய கானங்கள் எத்தனையோ. அதில் எங்கள் பாச தீபங்களையும் காணும் சில இனிய கானங்களை காண்போம் என்ற தலைப்பின் கீழ் முதலாவதாக பிள்ளை செல்வத்தோடு குதூகலிக்கும் இனிய கானம் என்ற தலைப்பில் வருகிறது. உன்னை முதல் பார்த்த தருணம் நினைவில் நீங்கா பொக்கிஷம், கள்ளம் கவடம் இல்லா நின் பேச்சில் சலிப்பேதடா கண்ணா, சங்கடங்களை மறக்க வைக்கும் சாதுரியக்காரனே, நினைக்காத போது முத்தாடி என்னை நிலைகுலைய வைத்திடுவாய், தங்கம் என்னடா வைரம் என்னடா உன் மோகன புன்னகை முன் அள்ளி அள்ளி உன்னை எடுக்கையில் ஆணம் பொங்குதடா என்று குறிப்பிட்டுள்ளார். நோத்தோட்டிலிருந்து திருமதி வதனி ஸ்ரீதரன் அவர்கள் முதலாவதாக பிறக்கும் குழந்தையானது எல்லா பெற்றோருக்கும் ஒரு நீங்கா பொக்கிஷம்தான். இந்த குழந்தையின் ஒவ்வொரு செய்கைகளையும் ரசித்து மகிழ்வார்கள். இதற்காக திருமதி வதனி ஸ்ரீதரன் தெரிவு செய்த பாடல் தத்திச் செல்லும் முத்துக்கண்ணன் என்ற சிரிப்பு என்ற பாடல் வாணி ஜெயராமும் சாய்பாபாவும் பாடியது. இதோ வருகிறது பாடல். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky.
அவரது இரண்டாவது கவிதையானது இனியதொரு குடும்பம் ஆனந்தம் இருக்கும் இடம் அன்பின் ஆலயம் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. நாம் இருவர் நமக்கு இருவர் உளம்தான் இன்பத்தில் ஆடாதோ, அன்பில் உறைந்து உயிரில் கலந்த காதலின் சிறப்பே இனிய இல்லறம், அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பார்க்கடலின் அமிர்தம், நமக்கான சொர்க்கம், அனுதினமும் அன்பு பிறக்கும் இடம் இனிய குடும்பம், வர்ணஜால நினைவுகளோடு குடும்பத்தோடு குதூகலிக்கும் இனிய கானம், வாழ்க்கை துணை இருவரும் அன்பில் உறைந்து உயிரில் கலந்த சிறப்பே இனிய இல்லறம் என்று கூறுகிறார் திருமதி வதனி ஸ்ரீதரன். எப்பவும் அன்பு பிறக்கும் இடம் இனிய குடும்பம் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். அதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் ஆனந்தம் விளையாடும் வீடு என்பது. அதாவது அவர் ரவிஷான் மாஸ்டரும் துவாசிகாவின் குரலில் வந்த பாடலை ஒளிபரப்பும்படி கேட்டிருக்கிறார். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் பாடும் செல்வம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் பாடும் செல்வம். அவன் தந்த உறவில் ஆசைகள் திறந்து அழகாக ஏந்தேன் பிள்ளைகள் இரண்டு. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி, நீதானி கண்ணே எனக்கேற்ற மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல இரண்டு விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கினியே, எது வந்த போதும் சுமை தாங்கினியே. நீதானே எங்கள்
வதனி ஸ்ரீதரன் அவர்களின் 3வது கவிதை அண்ணன் தம்பி பாசம், நம்பி வந்த மனைவி மேல் நேசம், அத்தனையும் இணையப்பெற்ற ஆனந்த சங்கீதம் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. ஒன்றாய் பிறந்த உறவுகள், பாசம் பகிரும் பிறப்புகள், நேசம் மறக்கா பாச பிணைப்புகள், உறவை வர்ணிக்க வார்த்தை இல்லை, சொல்ல சொல்ல இனிக்கும் உறவு கூடவே வந்த சொந்தம், வாழ்வின் சுகந்தம் சொந்தம், இனிதே பயணிக்கும் பாச உறவுகள், அண்ணன் தம்பி பாசம் காற்றைப் போல இருப்பது தெரியாது, ஆனால் என்றும் நிறைந்திருக்கும், என்றும் ஒற்றுமையாய் இனிதே பயணிக்கும் இவர்கள் அன்பு என்னும் எழுதுகோலால் வாழ்க்கையை அழகாக்கும் அன்பு உறவுகள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒன்றாக பிறந்த உறவுகளின் பாசத்தை குறிப்பிடுகையில் அண்ணன் தம்பி பாசம் எப்பவும் நிறைந்திருக்கும் என்றும், நம்பி வந்த மனைவியிடம் அன்பு எல்லாம் எழுதுகோலால் வாழ்க்கையை அழகாக்கும் அன்பு உறவுகள் என்றும் வதனி ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார். இதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் தென்மதுரை வைகை நதி என்றது. SP பாலசுப்ரமணியம் அவர்களும் P சுசீலா, மலேசியா வாசுதேவன் குரலில் வருகிறது. இதோ வருகிறது பாடல். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே வாழும் பாசம், தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி. கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை, கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும், இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி. நெஞ்சில் என்னை நாடும் வைத்து கொஞ்சம் வண்ணத்தோகை ஒன்று, மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு, பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே, உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன், நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாள்
பாசம் நாளும் வாழ்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேய்கின்றது பொன்மாலை நிலா, தேய்கின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. வதனி ஸ்ரீதரன் அவர்களின் 4வது கவிதையாக வருவது பாச தீபங்களில் முதல் முத்து மணநாள் கண்ட திருநாள் நேற்றைய தினம் ஆகையினால் வாழ்த்தி மகிழ்வோம் என்பது. முத்தே முன்னவனே முதல்வனே எங்கள் இதய தீபங்களே, பாசமென்னும் கவிதை இன்பம் வந்து சூழ்ந்திட நேசத்தோடு வாழ்ந்திடுவீர். அன்பை அளவின்றி அழித்து பற்பல விழாக்கள் கண்டு அகிலம் போற்ற வாழ்ந்திடுவீர். மழலை செல்வத்தோடு சொர்க்கமதை மண்ணில் கொண்டு பெற்றார் உற்றார் சுற்றத்தார் வாழ்த்த வையகத்து நன்மைகள் யாவும் பெற்று கந்தனவன் துணையோடு கனிவாக வாழ்ந்திடுவீர். வாழ்க பல்லாண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். முதலாவதாக பிறந்தவனை தங்கள் இதய தீபங்கள் என்றும் மழலை செல்வத்தோடு சொர்க்கத்தை பூமியில் கொண்டு வந்த எல்லாரும் வாழ்த்த நன்மைகள் பெற்று முருகன் துணையுடன் வாழும்படி வாழ்த்தியுள்ளார் வதனி ஸ்ரீதரன். இவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் இன்று போல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எனது சார்பாகவும் SRS வானொலி உரிமையாளர் ரவிஷன் அமுதா தம்பதியினர் சார்பாகவும் வானொலி உறவுகள் சார்பாகவும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறேன். ராஜயோகம் கூடி வந்து மாலை சூடும் வேளை இன்று. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. உதயமாகும் புதிய ராகம் இசையில் யாவும் புனிதமாகும். இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே. இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. பொண்ணு நிலைப்பது magic, வேல்வெட்டி தாலி கட்டி இறைவது magic. Love is magic, life is magic, 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 magic. நிலவை போல மனைவி வந்தால் இரவும் கூட வெளிச்சமாகும். மலர்கள் போல மனது கொண்டால் கணவன் பெயரும் கவிதையாகும். காதலே வாழ்க்கையா தோழனும் தோழியா காலம் முழுதும் வாழ வேண்டும். காதல் உலகை ஆள வேண்டும். வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு.
காதல் செய்த ஜோடியெல்லாம் கணவன் மனைவி ஆவதில்லை. கணவன் மனைவி ஆன பின்னும் காதல் செய்தால் தோல்வி இல்லை. இதயமே இணையவே இருவரும் ஒருவரா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. குடும்பம் கோவில் ஆகும் உண்மை. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு. உதயமாகும் புதிய ராகம் இசையில் யாவும் புனிதமாகும். இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே. இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே. இதுவரை SRS தமிழ் வானொலி ஊடாக கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைய கவிதையும் கானத்தினை எழுதியிருக்கிறார் நோத்தால்ட்டிலிருந்து திருமதி வதனி ஸ்ரீதரன் அவர்கள். அவருக்கு SRS வானொலியின் அன்பு உறவுகள் சார்பாகவும் குழுமம் சார்பாகவும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். அவரின் ஆக்கங்கள் SRS வானொலியை சிறப்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் SRS வானொலி உரிமையாளர் ரவிஷானுக்கும் இவ்வளவு நேரமாக இந்த கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காற்றலையில் ஒரு பாடலை தவளவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திருமதி வத்சலாதேவி சங்கரநாராயணன். நன்றி, வணக்கம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை.
பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான்